and the movie has moved into a hit and a super hit going on. The all India release is one of the greatest things that has happened with the movie. நம்ம எல்லாம் பயங்கர ஹாப்பியாக இருக்குது. இந்த சென்னையில் க்ரௌட் பார்த்து we are very it's so rewarding for the director and Ajit Vinayaka Films and me and everyone in the film that ഇത്ര പേർക്ക് ഈ സിനിമ ഭയങ്കരമായിട്ട് ഇഷ്ടപ്പെടുകയും അവരെല്ലാം ഇതിനെ സപ്പോർട്ട് ചെയ്യുകയും ചെയ്തു. ഇങ്ങനത്തെ ഒരു സിനിമ വളരെ റെയറാണ്. മലയാളത്തിലിത് ഇങ്ങനത്തെ സിനിമകൾ വരാൻ ഇനി അധികം ചാൻസ് ഉണ്ട്. അതുകൊണ്ട് നിങ്ങളുടെ എല്ലാം സപ്പോർട്ടും നിങ്ങളുടെ എല്ലാം ലവും നമുക്ക് ரொம்ப നന്ദി. താങ്ക് യു. ഞാൻ ഗോകുൽ സുരേഷ്. നമസ്കാരം, ഞാൻ ഗോകുൽ സുരേഷ്, ഫിലിം ആക്ടർ സുരേഷ് ഗോപിയുടെ പയ്യൻ. நான் நடித்த ஒரு ஃபிலிம் ககனச்சாரி சென்னையில் ரிலீஸ் ஆச்சு. நல்ல ரெஸ்பான்ஸ் எல்லாம் கேரளாவிலேருந்து கிடைக்கிறது. ரொம்ப சந்தோஷம். இங்கேயும் நல்ல ரிசப்ஷன் தான். நிறைய மீடியாஸும் நிறைய ஆடியன்ஸ் எல்லாம் பார்த்துறதுக்கப்புறம் நிறைய நல்ல வார்த்தையெல்லாம் சொல்கிறது. இங்கே எல்லோரும் ககனச்சாரி அக்செப்ட் பண்ணணுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். Hello. I don't know Tamil, so I'm going to speak in English. My name is Anarkali. So I've played the Eliama, the one who's the alien. I'm very overwhelmed by the response here because I had never thought that I would be able to come to Chennai and be a part of Gaganachary's promotions and all. In Kerala also we've been getting good responses. Everyone's been accepting our work a lot. So looking forward for such response here also. And as of now from the theatres we've got very good responses. Yeah, thank you. ஹலோ, தெரிஞ்சு தமிழில் பேசணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். எல்லாருக்கும் இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஃபிலிம் கேரளாவில் நல்லா போயிட்டு இட்ஸ் எ சயின்ஸ் ஃபிக்ஷன் மோக்யூமெண்ட்ரி. ஒரு ஃப்யூச்சரில் எங்கே ஸ்பெக்குலேட் பண்ணுறதுக்கு நாங்கள் ரொம்ப சிறிய பட்ஜெட்டில் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. Please try to give honest feedbacks through our Instagram, Facebook. Thank you so much for coming. We tried to stick to the native ratio of documentary. Documentary பார்க்கறதுக்கு எப்படி இருக்கணும் அது மாதிரி தான் அந்த 4:3 ரேஷியோ நான் உங்களுக்கு செட் பண்ணிட்டேன். I will speak to our நாங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட நாங்கள் பேசுவா. நீங்கள் ஃபீட்பேக் அவங்க சிரோக்ஸ் கோபிதா. டாடி வந்து பார்த்தது இந்த ஃபிலிமோட ஃபெஸ்டிவல் கட்டு. நாங்கள் இந்த ஃபிலிம் ஃபர்ஸ்ட் பண்ண போது இது ஃபெஸ்டிவலுக்காக பண்ணது ஃபிலிம். அப்போது அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. கொஞ்சம் வேறு மூடாக இருந்துருச்சு அந்த ஃபிலிம். இந்த மாதிரி ஒரு தியேட்ரிக்கல் ஃபீல் கிடையாது அந்த ஃபிலிமுக்கு. அப்போது அவர் அதுக்கு என்ன ஜஸ்டிஸ் கொடுக்குமோ அந்த மாதிரி ஒரு ரிவ்யூ தான் சொன்னார். கணேஷ்குமார் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் அன்னைக்கு ஒரு 1.5 இயர்ஸ் ஆச்சு அவர் ஃபிலிம் பார்த்ததுக்கப்புறம். கணேஷ்குமார் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு அவர் சொன்னார். அதுக்கப்புறம் இந்த ஃபிலிமில் நாங்கள் வேற ஒரு ஃபிலிமோட ஒரு சின்ன ஈஸ்டர் எக் போட்டிருக்காரு. அதில் அப்பா தான் ஸ்டார் பண்ண போகிறார். அது பேர் மணியன் சித்தப்பன், மணியன் சித்தப்பா எல்லாம் அப்படியே கூப்பிடலாம். அதுவும் வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபிலிம் தான். இதுதான் படத்திலே வந்து நீங்கள் வந்து ஒரு ஏலியன் கூட வந்து லவ் கொடுத்துருக்காங்க டைரக்டர். கிஸ்ஸினும் கொடுத்துட்டாங்க. ஐ மீன் எவ்வளோ டேக் நீங்கள் சொல்கிறது ஏலியன் காதலிக்கிற ஃபர்ஸ்ட் ஃபிலிம் தான். இல்லை, இது என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இல்லை.
ஏலியன் கூட லவ் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஓகே கடைசி வரைக்கும் உங்களை வந்து ஏலியன் கூட டைரக்ட் சேரவே இல்லையா? இல்லை, இந்த ஃபிலிமில் அந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ ரொம்ப டிரெக்டாக பார்த்துச்சுன்னா அந்த கேரக்டர் சிலப்போ ஒரு 2030 தான் ஜனிச்சது. அப்போ அன்னைக்கு இருக்கிற கேரளா இல்லைன்னா இந்தியா எப்படி இருக்கும்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஏரியா கிடையாது. கொஞ்சம் அப்போக்கலிப்டிக்கான இருக்கிற ஒரு வேர்ல்டில் தான் இந்த கேரளா நாங்கள் ப்ளேஸ் பண்ணது. அப்போது அங்கே இருக்கிற அந்த கேரக்டருக்கு என்னென்ன இமோஷன்ஸ் கிடைக்குதோ அது இந்த ஃபிலிமில் நாங்கள் காட்டுறது. அது சினிமா அவர் அந்த கேரக்டர் வந்து ஒரு சினி ஃபைல். அப்போ அவர் ஃபிலிம்ஸ் பார்த்து தான் அந்த இமோஷன்ஸ் எல்லாம் அவருக்கு கிடைச்சது. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். இப்போ அவருக்கும் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஒரு ஏலியன் வர்றதும் அவர்கிட்ட பேசுகிறதும் பழகிறதும். அது அவருக்கும் புதுசு தான், அந்த கேரக்டருக்கும் புதுசு தான். அதுதான் ஃப்ரெஞ்ச் கிஸ் ஒற்ற டேக்கு தான். அவங்க ஒற்ற டேக்கில் ப்ரொஃபஷனலாக பண்ணிட்டு ப்ராக்டிஸ் எல்லாம் லைஃப்பில் இருக்கு, அதனால டேக்கில் வேணாம். எனக்கு தோணுது அதுக்கு தான் ஜெனட்டிக்ஸ் சொல்லுவார். இல்லை, நீங்கள் அது அப்பாவோட சிமிலர் மேனரிசம்ஸ் எல்லாம் பார்த்துச்சு. ஓகே, எனக்கு தெரியல, நாங்கள் டிஃப்ரெண்டாக தான் பண்ணேன். இல்லை அப்படி ஒன்றும் டேடி ஒன்றுமே சொல்லவே இல்லை. நாங்கள் என்னோட ஒரு கன்விக்ஷன் வச்சு தான் ஃபிலிமில் ஒர்க் பண்ணுறது. இது எனக்கு ஃபர்ஸ்ட் ரிவ்யூ தான். இது டேடி மாதிரி இருக்குன்னு சொல்ல ஃபர்ஸ்ட் ரிவ்யூ. டேடி வந்து